இனி வீட்டில் இருந்தே இந்த மொபைல் இருக்கு இல்லையா, இதில் ஒரு தட்டு தட்டுனா போதும், உங்களுக்கு பிடித்த மதுபானத்தை நீங்கள் புக் பண்ணி வாங்கலாம். குழந்தைகள் கொண்டாடும் விஜயங்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான திட்டம், அது பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு புதிய திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாளும் நீங்கள் வெயிலில் க்யூவில் நின்று வியர்த்து கொட்டி அப்படியே கூட்டத்தில் முண்டி அடித்து போய் கவுண்டரில் போய் கேட்டால் உங்களுக்கு பிடிச்ச அந்த மதுபான வகை இல்லை அப்படின்னு சொல்லுவார் டாஸ்மாக் ஊழியர். அந்த பிராண்ட் இல்லைங்க, அது இந்த இப்போ தான் ஒருத்தருக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கிடச்சிருக்கோம். ஒரு பாட்டில் தான் இருந்து இந்த போகிறாரு பார்த்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி இருந்தவர், அவருக்கு தான் கொடுத்தோம். அது இல்லைங்க. இந்த மாதிரியான ஏமாற்றத்திற்கு என்னையாவது நீங்கள் ஆளாக இருக்கீங்களா? உங்களுக்காக தான் விஜய் அவர்கள் ஒரு அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். ஆன்லைனில் வீட்டில் உங்களுடைய மொபைலை எடுத்து ஒரு வெப்சைட் தந்திருக்காங்க. என்ன வெப்சைட்னா என்னட்ட கேட்காதீங்க, என்ன வெப்சைட்டுன்னு சொல்லி உங்களை குடிகாரர்களாக்கிறதுக்கு நான் அந்த வேலை செய்ய வரல. இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன வெப்சைட்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போய் புக்கிங் பண்ணி நீங்கள் டாஸ்மாகை வாங்கி குடித்து உங்களுடைய ஈரல் அழுவி உங்களுக்கு எல்லா விதமான நோயும் வரணும், உங்களுடைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கணும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெருங்குற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் காரணமாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ வெப்சைட் அறிவிச்சிருக்காங்களா, அதை நீங்கள் விஜய் அவர்கள்ட்டே ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர் சொல்லி தருவார். அந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போய் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வருமா, அந்த ஓடிபி எல்லாம் கொடுத்தா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் என்னென்ன பிராண்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் புக்கிங் பண்ணிடலாமா. புக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிடலாமா, நீங்கள் க்யூலெல்லாம் நிற்க வேண்டாமா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான காரணம் மக்கள் க்யூவில் வரிசையில் நின்றுட்டுருக்குறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த போகிறாங்களாம், கூட்டத்தை குறைக்க போகிறாங்களாம். அடுத்து எம்ஆர்பியை விட அதிக அளவில் விற்பனை எல்லாம் நடக்குது இல்லையா, 10 ரூபாயெல்லாம் கூட வாங்குறாங்க இல்லையா, இதையெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம். அந்த ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக இந்த கரப்ஷன் எதுவுமே இருக்காது, இந்த கள்ளச்சந்தையெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்களாம். அப்போ வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்களா அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆப்ஷன் இல்லையா. ஆனால் சீக்கிரமே அந்த ஆப்ஷன் அதை கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் நமக்கு தென்படுது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் இவங்க சரி செய்கிறதுக்கு. சரி, நம்ம என்ன கேட்குறோம், இந்த சிஸ்டத்தின் மூலமாக, இந்த ஆன்லைன் சிஸ்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிறது அது இன்னும் கொஞ்ச நாள்லேயே நமக்கு தெரியும். இதை இன்றைக்கி தானே அமல்படுத்தியிருக்கிறாங்க, இந்த 2-3 நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு செய்திகள்லாம் தெரிய வரும். ஆனால் இந்த தாவேக அரசு மது விலக்கை கொள்கையாக கொண்ட அரசு தானே, படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்துவது தானே உங்களுடைய கொள்கை. நீங்கள் எதுக்கு ஆன்லைன் சிஸ்டத்தில் மதுபானத்தை விற்க போகிறீங்க? இந்த ஆன்லைன் சிஸ்டத்தின் மூலமாக மதுபான விற்பனை குறையுமா கூடுமா சொல்லணும். நீங்கள் குறையுமா கூடுமா? உறுதியாக கூடத்தான் போகிறது, அதிகரிக்க தான் போகுது. வீட்டில் இருந்தே சரி நம்ம ஒன்று புக் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு புக் பண்ணுவோம். இதான் நடக்குங்க. குடிகாரர்களுடைய எண்ணிக்கை, குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது இல்லையா, மது பிரியர்களுடைய எண்ணிக்கையை இந்த ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் அதிகரிக்க போகிறது. ஏற்கனவே இருந்த மது பிரியர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக போகிறது. நம்ம புக் பண்ணிடலாமே, எதுக்கு நம்ம கடையில் போய் க்யூவில் எல்லாம் நிற்க வேண்டியதில்லை, நம்ம தான் இப்போ புதிய ஆப்ஷன் இருக்கே, நம்ம அதனால் நம்ம வீட்டில் இருந்தே புக் பண்ணி வாங்கிடலாம் என்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு தயாரிப்பை தயாரிக்கிறார்கள். சிறப்பு, ரொம்ப நல்லது, தொடர்ந்து செய்யணும் நீங்கள். ஏன்னா மது விலக்கை நீங்கள் அமல்படுத்துவீங்கன்னு நிறைய பெண்கள், குடும்ப தலைவிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா உங்களுடைய இந்த புக்கிங் சிஸ்டம் எல்லாம். அப்போ தானே அவங்களுக்கு தெரியும் அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு அரசை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும் இல்லையா. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நடைமுறை. வீட்டில் இருந்து நம்ம எல்லாம் புக் பண்ணியிருக்கிறோம், நம்ம சாப்பாடு புக் பண்ணியிருக்கிறோம், நம்ம காய்கறிகள், பல வகைகள், அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் நம்ம எல்லாமே இந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், என்ன வேணாலும் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புதிய வசதியை அரசு
அரசு வந்து ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன் புக்கிங் சிஸ்டம். ஆன்லைனில் நீங்கள் மதுபானத்தை புக் பண்ணி கொள்ளலாம். இந்த தமிழக வெற்றி கழக அரசினுடைய மதுவிலக்கு கொள்கை என்ன தெரியுமா? இந்த நிதியாண்டில் 56,000 கோடி மதுபான விற்பனையை வந்து எதிர்பார்க்குறாங்களாம். அப்போ கடந்த ஆண்டை விட மதுபான விற்பனையை அதிகரிப்பதற்கான திட்டத்தோடு தமிழக வெற்றி கழக அரசு இருக்கிறது. இந்த அரசு எப்படி படிப்படியாக மது விலக்கை கொண்டு வரும்? 717 கடைகளை நாங்கள் மூடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே மூடினாங்களா அப்படிங்கிறது தனி விவாதம். அப்படி மூடிய கடைகளை எல்லாம் இவங்க மறுபடியும் திறப்பதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து தனி விவாதம். நீங்கள் 717 கடைகளை உண்மையிலேயே நீங்கள் மூடினீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அறிவிப்பு என்ன வந்திருக்கணும்? அடுத்த கட்டமாக ஒரு 500 கடைகளை நாங்கள் மூடுகிறோம் என்கிற அறிவிப்பு தானே வந்திருக்கணும். ஆனால் என்ன அறிவிப்பு வந்திருக்கு பாருங்க, எப்படிப்பட்ட மாற்றம். இதான் மாற்றம், இவர்கள் சொன்ன மாற்றம் இதுதான். இந்த மதுபானம் என்பது இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு சீரழி வைத்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள், அது கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், பாலியல் வன்புணர்வாக இருக்கட்டும், இந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய பெரும்பாலான நபர்கள் ஒரு கட்டிங் போட்டுட்டு தான் போவான். இல்லைன்னா கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அந்த போதையிலே போய் தான் இந்த குற்றங்கள் எல்லாம் செய்வான். இங்கே நடக்கக்கூடிய பெரும்பாலான விபத்துகள் இந்த மதுபானத்தால் நடக்கிறதா இல்லையா? தாவைக்க அரசு சொல்லணும். மதுபானத்தை குடிக்காதேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடு. நீங்கள் தானே சொன்னீங்க ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸ் எடுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் மதுபானத்தை விற்பனை செஞ்சால் எப்படி நாடு உருப்படும்? எப்படி உருப்படும்? குடும்ப தலைவிகளை கண்ணீர் சிந்த வைக்கிறீர்கள். ஏற்கனவே கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த அந்த குடும்ப தலைவிகளினுடைய கண்ணீரை அதிகரிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க. எத்தனை குடும்ப தலைவர்கள் மனைவியை வந்து வாழ விடாமல் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் எத்தனை குடும்ப தலைவிகள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? கணவன் வந்து குடிக்காத நாளே இருக்காது, ஆனால் வேலைக்கும் போக மாட்டாப்புல. மனைவி வேலைக்கு போவாங்க, உழைச்சி சம்பாதிப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து முழு நேர குடிகாரர்களாக இருக்கக்கூடிய எத்தனை கணவன்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய நிலையை பற்றி இவரெல்லாம் யோசிச்சாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? எத்தனை மாணவர்கள், எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு மதுபானத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஆசிரியருடைய மண்டையை உடைக்கிறாங்க பீர் பாட்டில் வச்சு. கடந்த ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் நடந்ததா இல்லையா? அப்போ கண்டிச்சிங்க அதெல்லாம். நாங்கள் வந்தால் மதுபானமே இருக்காது, நாங்கள் மதுபானத்தை ஒழிச்சிருவோம்லாம் தாவேக்காவை சார்ந்தவர்கள் பேசினார்களே. இப்படி தான் நீங்கள் ஒழிப்பீங்களா? மது விலக்கை அமல்படுத்தக்கூடிய ஒரு அரசு எதுக்கு ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு எதுக்கு கொண்டு வரீங்க? அதிகரிப்பதற்கு. நல்லா செய்யுங்க, வாக்கு செலுத்திய மக்களை நல்லா வச்சு செய்யுங்க. பொது சுகாதார நிபுணர் மதிப்பிற்குரிய ஐயா குழந்தைசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 தலைமுறையாக தமிழர்கள் இந்த மதுபானத்துக்கு அடிமை ஆகிட்டு வர்றாங்க. இந்த நிலை நீடித்ததுன்னா அடுத்த ஒரு 30 ஆண்டுகளில் தமிழர்களுடைய டிஎன்ஏவில் மிகப்பெரிய மாற்றம் வரும்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கார். உண்மைங்க, பலவிதமான நோய்கள், மனநோய் உட்பட பலவிதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த மதுபானங்கள், இந்த அரசு உண்மையிலேயே மது விலக்கு தான் இவர்களுடைய நோக்கமாக இருந்திருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, படிப்படியாக இந்த கடைகளை இழுத்து மூடியிருக்கணும். மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு பட்டியல் எடுத்து அவர்களை டிஅடிக்ஷன் சென்டரில் அவங்கள வந்து போடணும். மறுவாழ்வு மையங்களை நீங்கள் உருவாக்கியிருக்க வேண்டும். அதுதானே செய்யணும். மறுவாழ்வு மையங்கள் இருக்குது, நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம், நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம். புக் பண்ணிவிட்டு மறுவாழ்வு மையங்களில் நீங்கள் வரலாம். உங்கள் குடும்பத்திற்கோ யாருக்குமோ தெரியாமல் கூட நீங்கள் வரலாம். ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து அந்த இதிலேருந்து எப்படியாவது மீண்டு வரணும், ஆனால் வீட்டில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பாராட்டியிருப்போம். அதுதானே செய்யணும். அவங்கள மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து சரி பண்ணி ஜென்டில்மேனாக அவங்கள வெளியே வர வைங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க வந்து வேணும்னு விரும்பினா கூட மறுபடியும் அவங்களுக்கு மதுபானம் கிடைக்காத அளவுக்கு ஒரு சமூகத்தை தானே நீங்கள் உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை தானே நீங்கள் உருவாக்கணும்.
அது எப்படிங்க மதுபானத்தை எப்படி நீங்கள் தடை பண்ணுவீங்க? அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரம்ங்கிறாங்க. எதுங்க சுதந்திரம்? நீங்கள் குடிச்சிட்டு ரோட்டில் வந்து ஆட்டம் போடுவீங்க, அப்பாவி மக்கள் மேலே விபத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து கொலை பண்ணுவீங்க, மனைவியை தூக்கி போட்டு மிதிப்பீங்க, பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணுவீங்க, பாலியல் ரீதியாக அவங்கள வந்து சீண்டுவீங்க இந்த மதுபானத்தை போட்டுக்கிட்டு. அது வந்து உங்கள் சுதந்திரமா? சுதந்திரம் வந்து எது சுதந்திரம்? குடிக்கிற சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, சொல்கிறீங்க இல்லையா? அது மாதிரி உங்களை போன்ற நபர்களிடம் இருந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் வராத ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் வாழ வேண்டிய சுதந்திரம் இங்கே எல்லோருக்கும் இருக்குது. இது தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, இது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை. குடிக்கிறது உங்கள் பிரச்சனை இல்லைங்க. குடித்தா வயத்தில் கிடக்கணும், வயத்தில் கிடக்குதா? இல்லை, அவ்வளவு பிரச்சனைகள். அப்போ இது இந்த சமூகத்தின் பிரச்சனை. அதெல்லாம் தடுத்தா நம்ம வந்து மது விலக்கு அமல்படுத்தினா இது கள்ளச்சாராயம் பெருகிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இதுதான் சொன்னாங்க. இப்போ தாவேக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ மது விலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்று தாவேக அரசும் சொல்லும் என்றால், அப்போ உங்களுடைய அரசு கள்ளச்சாராயத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத கையாலாகாத அரசாக இருக்கிறதா? பதில் சொல்லணும் நீங்கள். அப்படி போகிற போக்கிலெல்லாம் இந்த மதுபானத்தை வந்து அப்படி பேசிட்டு போயிட முடியாது. ஏன்னா இது அவ்வளவு சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்த மதுபான கடைகள். பூரண மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது ரெண்டாவது. அது தேவையா தேவையில்லையா? இது தேவை, 100 விழுக்காடு தேவை. மதுபானமே இல்லாத ஒரு சமூகம் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். இந்த மதுபானமே இல்லைன்னா இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? குடும்பங்கள் எல்லாம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், பொருளாதார வலிமையோடு இருப்பார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவானா தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு 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 அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாடு. நிம்மதியான குடும்பங்கள், ஆரோக்கியமான குடும்பங்கள் நிறைந்த சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறும். அது நடக்கணுமா வேண்டாமா? அது நடக்கணும்னா இந்த டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடணும். நீங்கள் இதை இழுத்து மூடிட்டு தனியாருக்கு கொடுக்குறது மாதிரி திட்டம் எல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு கொடுக்குறீங்க தனியாருக்கு? மதுபானத்தால் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பங்களும் அடைந்த பலன் என்ன? இந்த அரசு அடைந்த பலன் என்ன? உங்களுக்கு வருவாய் வருது, எங்களுடைய கண்ணீரில் வருகிறது. எங்கள் தாய்மார்களின் கண்ணீரில் தான் உங்களுடைய வருவாய் வருகிறது. அப்படி ஒரு அரசை நீங்கள் நடத்தணுமா? இதுதான் மாற்றா? இதுதான் தூய சக்தியா? அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. பூரண மதுவிலக்கு என்பது தேவையான ஒன்று. சாத்தியமா இல்லையா? தேவை. அதை நோக்கி நகருங்க, அது சாத்தியப்படும். அதனால் இந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது ஒரு ஒரு தேவையற்ற ஒரு திட்டம். மதுபான விற்பனையை அதிகரித்து அடுத்த தலைமுறை இளைஞர்களை, பிள்ளைகளை சீரழிப்பதற்கு ஒரு வாய்ப்பை இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம். இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இதை ரத்து செய்துவிட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும். அதை இந்த தமிழக வெற்றி கழக அரசு செய்யணும். அதுதான் உங்களுக்கு வாக்கு செலுத்திய தாய்மார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்க முடியும்.